ஹாய். எப்பொழுதும் மீனில் நம்ம குழம்பு தான் செய்வோம். ஒரு தடவை இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் மிளகு, அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சியும் பூண்டும் சேர்த்துட்டு நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கடைசியாக தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து கலந்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததான் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளிச்சாறு சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கூடவே இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கிறேன். கலந்துட்டு இப்போ அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். நல்லா குழம்பு கொதிக்கும் போது நம்ம ஒரு பீஸாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த வகை மீனையும் சேர்த்துக்கலாம். அதில் மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இந்த தாளிப்பை மீன் குருமாவில் சேர்த்துக்கிறனால டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம மீன் குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. See you soon. Bye.